ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சுங்க அட்டக் அண்ட் டைட்டில் சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பசங்க என்ன இந்த பனி கிளாஸ் வேற எதுவும் போல. சீக்கிரம் வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நிக்காம வாங்க. 9 மணி நேரம் 12 நிமிஷம். வெதர் சரியில்லாதனால இல்ல தப்பு சொல்ல எதுவுமே இல்ல. மேபி வேற நாங்க செத்துட்டோம்னு நினைச்சோம். என்னடா இது ட்ரைனிங் இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு யாருமே சொல்லலையேடா. ட்ரைனிங் வேற யாருக்காவது கால் இறுகி போயிருக்கா? என்னோட காலு சுத்தமா மரத்து போச்சு. அவங்க எல்லாம் நமக்காக பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிறிஸ்டாவை பாத்தீங்களா? கொஞ்ச நேரமாவே அவளை காணோம். டாஸுக்கு உடம்பு சரியில்லாதனால அவ கூடவே தான் இருந்தா. அவனும் இப்ப இங்க இல்ல. இமீர் கூட இன்னும் இங்க வரல. அவங்க கடைசி ஸ்குவாட் கூட இருக்காங்களோ என்னமோ. இல்ல, லாஸ்ட் ஸ்குவாட லீட் பண்ணது தாமஸ் தான். அந்த 3 பேரை அவன் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா அவங்க 3 பேரும் காணாம போயிட்டாங்களா? ஒரு விழுந்த பனிப்புயில மாட்டிருந்தா தப்பிக்கிறது கஷ்டம்தான். கடவுளே, ஏரன், நான் திரும்ப போய் அவங்க எங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். நானும் உன் கூட வரேன். எல்லாரும் கேபின்குள்ள வாங்க இப்பவே. ஆனா கிறிஸ்டா, எங்களுக்கு தெரியும் நாளைக்கு காலையில ரெஸ்கியூ டீம் போய் அவங்கள தேடுவாங்க. அதுக்குள்ள சேர்த்தே விடுங்க. இன்னும் நிறைய பேர் சாகணும்னு நினைக்கிறியா? வா, எவ்வளோ பனி. கரெக்டு தான். அவங்கள போகிறேன்னு எந்த உயிரும் போகும். கிறிஸ்டா, தயவு செஞ்சு இதை விட்டுடு. இதால எதுவும் ஆக போறதில்ல. அப்படி கிடையாது. டாஸோட உயிர் ஏற்கனவே ஆபத்துல தான் இருக்கு. யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இது அவனோட தப்பு தான். அவனை ஹீரோவா காமிச்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சண்டை போட முடியும் நைட்டு நல்லவளாகிறாங்க. சில பேரால எப்பவும் சோல்ஜர் ஆகவே முடியாது. நீ அந்த மலை மேல ஏறதுக்குள்ள அவனோட உயிர் போயிடும். நாம போக போற இடத்துக்கு இவனை விட்டுட்டு போனாதான் நம்மளால போக முடியும். இது பிரயோஜனமே இல்லாத விஷயம். இப்போதைக்கு உன்கிட்ட 2 வழி தான் இருக்கு. டாஸை இங்கேயே விட்டுட்டு நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், இல்லைன்னா இங்கேயே இருந்து நம்ம 3 பேரும் சாகணும். எதை தேர்ந்தெடுக்க போற? நீ இன்னொரு வழியை மறந்துட்ட. நீ நினைச்ச 3வது ஆப்ஷன் ரொம்ப தப்பு. நான் காலையிலக்குள்ள டாஸை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா மலைக்கு போய் சேருவேன். அங்க போயிட்டு அந்த கஷ்டம் தெரியாது. நீ என் கூட இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. என் கூட வந்தா நீ தான் மெதுவா வரணும். நீ தனியா போனா என்னை விட வேகமா போலாம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். நீ இப்பவே கிளம்பு. இப்போ ஊரில் இருந்து என்னென்ன பண்ணு வச்சு பரவாயில்ல, ஒரு விஷயம் விட்டே கொடுக்க மாட்டேறான். ஐரன் மாதிரி தான் இவ்வளோ. நீ எதுக்காக என்கிட்ட உதவி கேட்கவே மாட்டேங்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேட்காம பண்ணணுமா? கேட்டா பண்ணணும். நீ இதெல்லாம் பண்றது டாஸை காப்பாத்துறதுக்காக இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு டாஸை பத்தின கவலை எல்லாம் இல்ல. அவனோட பேரை பயன்படுத்தி நீ சாகணும்னு நினைக்கிற. உன்னோட கதை இப்படிதான் முடியணும்னு நினைக்கிற, அப்படிதானே? அட என்னடா இது, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். அஃப்கோர்ஸ் நீ இப்ப எல்லாரு கணக்கும் அவனோட உயிரை காப்பாத்துற மாதிரி தான் தெரியும். இங்க பாரு, இன்னொருத்தர் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை தியாகம் பண்ண ஹீரோவா உன்னை நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி பண்ற. இதுக்காக அவனை பயன்படுத்திக்கிற நீ சுயநலவாதி. அப்படிலாம் இல்ல. நான் அப்படி நினைச்சதே இல்ல. அப்படிதான் இப்பயும் பேசணும். நான் இதெல்லாம் பண்ணது. உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ மிஸ்ட்ரஸோட பொண்ணு தானே. நிறைய பேர் உன்னை கொல்ல முயற்சி பண்றாங்கல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? ஆஹா, அப்படின்னா எல்லாரும் தேடுறது உண்மைதானா? உண்மையை சொல்லணும்னா நான் ஒட்டு கேட்டேன். ஒரு தப்பான இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போனேன். அடுத்த 1 வாரத்துக்கு என்னை உயிரோடு வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் சர்ச்சில் கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு உள்ள போனேன். அன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. வாரிசு யாரும் இல்லாததுனால மக்கள் பதவி அவங்க கிட்டயே கொடுத்திருந்தாங்க.
திடீர்னு ஒரு பொண்ணு எங்க இருந்தோ வெளியே வந்து அவங்களுக்கு சொந்தமான உரிமைகளையும் பதவியையும் எடுத்துப்பாங்கன்னு பயந்தாங்க. அதனால அவங்க எல்லாரும் அந்த பொண்ணை கொண்டுட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பொண்ணு அவ பேரை மாத்திக்கிட்டு கடற்காப்புல இருந்த சந்தேகம் வராதுன்னு நினைச்சிருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் உண்மையான அடையாளம் என்கிட்ட பாதுகாப்பா அப்போ இருக்கும். அவளுக்கு நான் தெரியுமா இதுவரை அவளை யார்கிட்டயும் பத்தி? சொன்னதெல்லாம் இனியும் சொல்ல மாட்டேன். அப்படின்னா கடற்கோப்புல நீங்க ஜாயின் பண்ணது என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக தானா? என் மேல எதுக்கு அக்கறை காமிச்சீங்க? எனக்கு தெரியல. உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கு. என்ன டைட்டில் ஆச்சு? அப்ப நான் நினைச்சதை விட 2 பேருக்குள்ளேயும் பொதுவான விஷயம் நிறைய இருக்கு. அப்படியும் சொல்லலாம். அதுக்காக தான் நீங்க சோல்ஜரா இருக்கீங்களா? இருக்கலாம். உறுதியா சொல்ல முடியாது. ஆக்சுவலி அப்படி இல்லை. அப்ப என்னதான் காரணம்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்களா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? நமக்குள்ள காமனா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் 2வது வாய்ப்பு. இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஒன்னும் பொய்யான பேர்ல இல்ல, என்னோட சொந்த பேர்ல இருக்கேன். ஒருவேளை என் பேரை தூக்கி போட்டுட்டு பொய்யான அடையாளத்தோட இருந்தேன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. நான் என்னோட வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத நம்ப. இந்த உலகத்துல அதை விட வேற நல்ல ரிவெஞ்ச் எதுவும் இல்ல. உன்னை நீயே பாத்துக்கோ கிறிஸ்டா. நீ யாரா வேணா இரு. நீ வாழ்க்கை முழுக்க ஒரு விக்டிமாவே இருக்க. நீ உன்னோட ரிவெஞ்சை எப்படி எடுக்கிற தெரியுமா? நீயே விக்டிம் மாதிரி. இந்த மாதிரி சாகணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஒருவேளை நீ சாகணும்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நீ பண்ணிட்டு இருக்க. இல்ல, நான் அப்படிலாம் பண்ணல. நல்லா சொல்லி நான் பண்ணனா இதுதான் சொல்லிட்டு தான் அவங்க டைட்டிலாக மாறினது. போவே முடியாது. நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல. அவள் உயிர் போயிடக்கூடாதுன்னு இவளுக்கு அவ்வளோ அக்கறை. இங்க இருந்து மலையோட அடிப்பகுதி தெரியுது பாரு. ட்ரெஸ் நாம இங்க இருந்து தள்ளி விட்டுடுவோம். ஒருவேளை இங்க இருந்து விழுந்து அவன் தப்பிச்சானா அவங்க இவனை கண்டுபிடிச்சிட்டா உயிர் பிழைக்கலாம். கொஞ்சம் ஆபத்து தான், ஆனா இதை நம்ம பண்ணியே ஆகணும். காத்திருக்கிறத விட இதை பண்றதே மேல். ஒருவேளை நீ இவனை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் நீ காலையில போய் சேர்றதுக்குள்ள அவன் ஒரு உறைஞ்ச போனமா தான் இருப்பான். ஆனா இங்க இருந்து விழுந்தா அவன் நிச்சயமா செத்துருவான். எப்படி இருந்தாலும் அவங்க இதோட நிறுத்து. என்ன பண்ற? என்ன கீழே விடு. That's நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆனால் இவ சொல்றதும் கரெக்டு தான். இழுத்துட்டே போனாலும் அவன் செத்து தான் போவான். அப்படி மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் வரலாம். பட் அவள் டைட்னாக பார்க்கலாம். ஆனால் அப்படி விட்டுட்டு போக முடியாதுல்ல, தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தள்ளி விட்டாலும் இங்க என்ன நடக்குது? அவங்க எங்க போனாங்க? இதை நான் தனியா பண்ண விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே இங்க நிறைய பேரை இழந்துட்டோம். இனிமேலும் இறக்க வேணாம். அதனாலதான் நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு மேபி டைட்னா மாதிரி எடுத்துன்னு போயிருப்பாளோ. என்னால எதுவும் பண்ண மறுக்க முடியாது. உண்மையாவா? இங்க என்ன நடக்குது? என்ன தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. உனக்கு அதை விட இன்னும் நிறைய கியர் தேவைப்படும். இதை நீ தனியா பண்ண முடியாது. அப்புறம் உன்னோட நிலைமையும் கிறிஸ்டா மாதிரி தான் ஆயிடும். எக்ஸ்ட்ரா இன்னும் வேற யாராவது உன் கூட சேர்ந்தா இன்னும் நல்லது தானே. ஆனா அது உண்மையை சொல்ல போனா நீங்க உதவி பண்றது கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஆனா ரொம்ப நல்லது. அப்ப நாங்களும் உங்க கூட வர்றோம். பனி புயல் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதா கேள்விப்பட்டேன். எல்லாருமே ரெடி. ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா ரேஷன்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவளே பண்ணிட்டான். அது என்னது? ஒரு வேளை பனி புயலா? ஓ, அங்க பாரு, யாரோ வராங்க. குட்டி தானே. இமி, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? நான் உனக்கு முன்னாடி இங்க வந்து சேர்ந்துட்டேன். சேஃபாக ரெய்னா சேர்த்துட்டு கிட்டயும் மத்தவங்க போனாங்க. கிட்டயும் நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொன்னேன். எனக்கு புரியுது.
உன்னை விட்டுட்டு வந்தது தப்புதான். சொல்லு. காப்பாத்திருக்கா. அங்கிருந்து இங்க எப்படி வந்தாரு? ஆனா உன்கிட்ட எந்த கயிறும் இல்லையே. அப்படியே நீ அவரை கூட்டிட்டு வந்திருந்தாலும் எப்படி வந்தீங்க? அவ்வளவு உயரமா இருக்கு. பல மணி நேரம் ஆயிருக்குமே. சரி சரி, இப்போதைக்கு நான் நம்பக்கூடிய ஆள் நீ ஒருத்தி மட்டும்தான். ஆனா எனக்கு சத்தியம் பண்ண, என்னோட ரகசியத்தை எல்லார் முன்னாடியும் சொல்ற நாள் வரும்போது அன்னைக்கு நீயும் உன் உண்மையான அடையாளத்துல வாழ ஆரம்பிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. இதான் சத்தியமா? அந்த ப்ராமிஸ் இது வெளியே தெரியணுன்றதுக்காக பண்ற மாதிரி தானே. கிறிஸ்டா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். உன்ன மாதிரியே நானும் நான் ஏன் பிறந்தேன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். நான் உயிரோட இருக்கிறதுனால இந்த உலகம் என்னை வெறுத்துட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா என் உயிரை தியாகம் பண்ணிதான் ஆகணும். இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. வாழ்க்கையில எனக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சா அப்போ அந்த வாழ்க்கையை நான் எனக்காக வாழ்வேன். நான் எவ்வளோ பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சின்ன சைஸு தான். ஐயோ, பெருசா வரும்னு நினைச்சேன். யாராவது சொல்லுங்க. நான் பார்க்கறதெல்லாம் கனவா நடமான்னு தெரியல. அப்படின்னா அன்னைக்கு இருந்தது அவதான். அப்படின்னா அவளும் ஒரு டைட்டனா? குட்டியா இருந்தாலும் பவராக தான் இருக்கு. இது வேற குழந்தை மாதிரி பண்ணுகிறாளே. ஏய், அவளும் டைட்டனான்னு செக் பண்றியா? அட பாவி. என்ன மன்னிச்சிடு. உண்மை என்னன்னு சொல்லு. இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எமீர் ஒரு டைட்டன். இது எப்படி உனக்கு தெரியாம இருந்துச்சு? தெரியாது. சொன்னதே இல்ல. நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம். ஆனா எப்படி எப்படி நான் கண்டுபிடிக்காம விட்டேன்? என்ன சொல்றதுன்னே தெரியல. இத்தனை நாளா அவ நம்ம எல்லார்கிட்டயும் நடிச்சுட்டு இருந்திருக்கா. ஆனா நமக்கு அவ மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. ஆமா, ஒருவேளை இந்த விஷயம் அவளுக்கே தெரியாம இருந்திருக்கலாம்ல. ஏரன் கூட ஒரு டைட்டன் தான். ஆனா அவன் முழுசா மாறுற வரைக்கும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்ல, அவ ஏதோ பிளானோட தான் இருந்திருக்கா. அது எலெக்ஷன் அந்த இதுக்கு தெரிஞ்சதானே பண்ணலாம். இருக்கலாம். அந்த பவர் எல்லாம் யாராலையும் மறைக்க முடியல தெரியுமா? இத்தனை நாளா அவ என்ன நினைச்சுக்கிட்டு யாருக்கு தெரியும்? அப்போ இவ்வளவு நாளா இவ என்ன திட்டத்தோட இங்க இருந்திருப்பா? கல் வந்துடக்கூடாதுன்னு விட்டேன் போல. இங்க என்ன நடக்குது? இந்த டவர் இடிஞ்சு விழுந்துரும்னு எமீர் ரொம்ப பயப்படுறான்ல. சரியா சொன்ன. அவ இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவ நினைச்சா இங்க இருந்து தப்பிச்சிருப்பா. ஆனா அவ இங்க இருந்து தப்பிச்சு ஓடல. அவ நமக்காக சண்டை போட்டுட்டு இருக்கா. சுயநினைவோட தான் இருக்கா. நமக்காக அவளை பத்தி நினைக்காம கூட போராடுறா. யார் நீ? எதுக்காக இதெல்லாம் பண்ற?
அவ எத்தனமே இன்னைக்கு போய் ஏற்றி விட்டான். அப்பா, ஓடு. இப்பதான் திருச்சி வெளியே மயிரா. வரா. ஆனாலும் குட்டியோண்டு இருந்துட்டு என்ன ஆட்டங்க அது. காய் வாவி. படைக்கணும்னா என்ன புடிச்சுக்கோங்க. ஐயோ இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான். இவ யாரும் மாதிரி தான் போல. இன்னும் டைட்டன்ஸ் இருக்காங்க. இங்க பாரு, நீ முடிக்க வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. ஓ குட்டியா இருக்கு, நான் ஈஸியா பாஞ்சிடலாம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. புட், புட், புட். Rich maiden. அதுங்க அவளை சாப்பிடுது. நல்லா ஃபைட் போட்டா தப்புடுவாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத. ஏமி, நம்ம ஒரு சத்தியம் பண்ணவே ஞாபகம் இருக்கா? எனக்காக காத்துரு. நான் என்னோட உண்மையான பேரை சொல்லவே இல்லை. நான் உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஏய், இல்ல, இன்னும் நான் என் பேரை லிவேயா. லிவேயா. கிறிஸ்டா, எல்லாரும் பின்னாடி போங்க. அவரே வந்துட்டா மனுஷ ரூபத்துல. கவலைப்படாதீங்க. இனிமே நாங்க காசா. வேற ஓ நம்ம ஆளுங்க. எப்பா, எப்பா. எல்லாரும் தனித்தனியா போய் கவர் பண்ணுங்க. மத்தவங்களை ஏன் கூட வந்து டைட்டன்ஸ் இருக்கிற இடத்துல சண்டை போடுங்க. புரிஞ்சுது. நில்லு. எங்களோட அட்டாக்ல நீ தேவையில்லை. ஏய், ரொம்ப நாள் ஆச்சு அவன் ஃபைட்டு பார்த்து ஹியூமனா. ரொம்ப நேரம் கழிச்சு போயிட்டு போறேன்னா ஆர்வம் தாங்கல அவனுக்கு. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? பட் அவன் இன்னும் அவ்வளவுதான் போல இருக்குல்ல. ஆனால் லிவேக் அடுத்து நம்ம மிக்காசா தான் வரோம். இவ்வளோ பார்த்தா எனக்கு அவனுங்க வந்தா ஆனா உடம்பு இருக்கும்ல அப்படியேதான்ல, வெளியே எடுத்துடலாம் பார்ப்போம். நினைக்கிறேன். மிச்சம் இருந்தால் எடுத்துடலாம். டைட்டனை மட்டும் குதிரை இருந்துச்சுன்னா பிச்சு எடுத்துடலாம். திருக்கா அவள் நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ உயிரோட இருந்தால் நல்லா இருக்கும். ம். இதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையாவே அவ டைட்டனா? காலு கை எல்லாம் போச்சு. வளரும் தானே, ஏன் வரல? ஆமா, ஈல ஒரு சக்தி இருக்கும் தெரியல. என்னோட உண்மையான பேரு ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியா. செத்துட்டாளா?
ஏன் அவனால் ஹீல் ஆக முடியல? ஃபுல் எனர்ஜி போயிடுச்சா? போன எபிசோடில் இவன் டைட்டனாக மாறப்போ நம்ம ஆனிமாய் தான் நடந்துக்க போகிறா அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா அவள் இரண்மாய் நடந்துக்கிறா. நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறா, சுயநினைவாக இருந்தா, எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக தான் பண்ணுறா, நம்ம ஆளுங்களையும் காப்பாற்றினா. ஸோ இவள் இரண்மாய் தான்றப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆஹா, நம்ம சைடு இன்னும் கொஞ்சம் பலம் கூடுது அப்படின்னு நினைக்கிறப்போ. ஆனால் நான் என்ன நினச்சேன், நல்லா பெருசாக ஜெயண்டிக்காக வரப்போகிறா அப்படின்னு பார்த்தா குட்டியோண்டு வந்தோடனே அது ஒரு ஷாக்கு. சரி, அப்படியும் பார்த்தா பயங்கரமாக ஃபைட் பண்ணா. தம்மாத்துன்னு இருந்தாலும் சுற்றி 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 செம்மையாக சண்டை போச்சு. சரி ஓகேன்னு அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ திரும்ப அதே நடக்கிறப்போ என்ன சொல்கிறது தெரியல. அவள் அந்த பில்டிங் உடஞ்சிடக்கூடாதுன்றதுனால லைட்டாக போட்டிருந்தா. அப்புறம் அதையும் சொல்லி விசுப்பேற்றி வந்தா. இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மை செலுத்துச்சு அந்த இடத்துல. நல்லா போச்சு. பட் எண்டு இப்படி முடியுன்றது எதிர்பார்க்கல. இவங்க சொல்கிற மாதிரி ஹீலாக இருக்கணும்ல. ஏன் அவளை ஒருவேளை ஃபுல் எனர்ஜி போயிடுச்சு, இவ்வளோ ஃபைட் போட்டதுனால பண்ண முடியலையா, அதுக்குள்ளே பிரிச்சதுனால முடியலையா என்னன்னு தெரில. எனக்குமே அவள் இருக்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து கேரக்டர் ரொம்ப தங்கமாக அப்படியே ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்தது. அதே டைம் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல. இந்த சீசனில் பார்க்குற எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் நிற்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் போராடி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. சுற்றி எவ்வளோ நெகட்டிவ் நடக்குது, நம்ம உயிர் போகுதுன்றப்போ இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து நிற்கிற அந்த மூமெண்ட் வந்து நம்மளுக்கு எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளை திரும்ப திரும்ப ஓகே அப்படின்ட்டு நிற்க வைக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உடஞ்சிட்டே போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை ஏதோ கொஞ்சம் அப்படி என்கேஜாக வச்சுக்குது. அந்த குணம் தான் இல்லை எல்லாருக்கிட்டே இருக்கிற அந்த குணம். இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் கூட அந்த மாதிரி பார்க்க முடியலன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். பட் ஒரு அனிமியில் அவ்வளோ பார்க்கும்போது சரி இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூட அந்த நல்லா இருக்குல்ல, நமக்கு யாராவது கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் கடைசியாக நம்ம லீவை டீம் அது வந்தது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கர ஒரு என்ட்ரி, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது அப்படியே ஸ்லோவாக ஒரு பதட்டத்தில் ஒரு எமோஷனல் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களாம் வந்து அப்படியே பரபரன்னு ஆக்கிட்டாங்க அந்த இடத்தையே பயங்கரமாக. ஸோ திரும்ப அது இறன் வந்து ஃபைட் பண்ணி பார்க்கும்போது திரும்பவும் அந்த சின்ன சின்ன அந்த சொதப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா முடிஞ்சது. எண்டில் ரொம்ப அள வச்சு ஒரு மாதிரி பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல. ஆனால் இப்போ உயிரோட இருக்காளா இல்லை இறந்துட்டாளான்றது தெரியல. உயிரோட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், தெரியல. ஸோ ஒரு எபிசோட்லேயே ஒரு கேரக்டர் நம்ம ஃபஸ்ட்டு அவளை திட்டினோம், அப்புறம் கோவம் வந்துச்சு. இது என்னடா இவ இப்படி பேசுகிறா, எல்லாரும் கஷ்டப்படுத்துங்கிற, அவளை போட்டு கழுத்து நிச்சா என்னன்ற மாதிரி தோணுச்சு. அடுத்த அவன் மேலே டவுட் வருது, அப்புறம் அக்கறை வருது, அப்புறம் ஃபீலிங் வருது. எல்லாமே ஒரு கேரக்டரை ஆரம்பத்துலேருந்து எண்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ டிசைன் நம்மளை மாற்றி வைக்கிறாங்க, எவ்வளோ நம்மளை மாற்றிறாங்க உணர்ச்சின்றது தான். அது வேற லெவலில். அதுதான் அது வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ணக்கூடாதுன்றது இதுதான் போல இருக்குன்னா, ரூடாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு கேரக்டர் இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ இதை பார்க்குறப்போ இப்போ இந்த குட்டியாக மாறி இப்போ இது மாறுறப்போ இப்போ ஆரம்பத்தில் அவன் அந்த மொட்டையோட வில்லேஜ் இருந்துச்சு இல்லையா, அங்கே படுத்துட்டு இருந்தது இப்படி தானா அப்படின்ற மாதிரி இப்போ சந்தேகம் வருது. ஏன்னா அதுவும் பார்க்கறதுக்கு சேம் இதே அளவு இதே சைஸு இதே மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் பேசிச்சு அவன் குரல் கேட்டுச்சுன்னு சொன்னான், பார்க்கறதுக்கு அம்மா மாதிரி இருக்குன்னா. மேபி அப்போது வெளியே இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்களோ, அதனால தான் அங்கே ரத்த காயமே இல்லை, இது பாதுகாத்துச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது. அங்கே இருட்டில் கூட வரப்போ பார்த்தீங்கன்னா அதுங்களே மாற்றி மாற்றி சண்டை போட்டுச்சுங்க. அப்போ அதில் வந்து மனுஷங்களும் இருக்காங்க, டைட்டனாக இருக்காங்க. அதாவது மனுஷன்லாம் இந்த டைட்டனாக மாறினவங்களும் கலந்து இருக்காங்களோ, அதுங்களே அடிச்சுக்க பார்க்குறாங்களோ தடுக்கிறாங்களோ அப்படிலாம் நினைக்க தோணுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அது எப்படி போகுதுன்னு தெரியல. உண்மையாகவே டைட்டன் இருக்கா இல்லை உருவாக்குனதே இல்லை, நம்ம எல்லாருமே டைட்டன் தான். நான் டைட்டனில் இருந்து மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது அது பார்த்தா. எனக்கு வந்து பாதி பேர் டைட்டனாக இருக்காங்க, பாதி பேர் இந்த மாதிரி ஊசி போட்டு ஹியூமனாக இருந்து டைட்டனாக மாறி இருக்காங்க. சில பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமல் இருக்காங்க. அண்டு வந்து மாறினாலும் சில பேருக்கு அந்த இது மாறல, சில பேர் வந்து அதை மறைக்கிறதுக்கு நிறைய பண்ணுறாங்கன்றது தான் குழப்பமாக. இல்லை ரொம்ப குழப்பறேன், ஆனால் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி யோசிக்கிறப்ப அப்படி தான் தோணும். இல்லை எனக்கு இப்போ இவங்களாம் டைட்டனாக மாறிட்டால, இப்போ டைட்டனாக மாறினவங்களுக்குலாம் அதோட ப்ளஸ் மைனஸே தெரியலன்றதான். அப்படி தான் தெரிஞ்ச ஒரு க்ளூ கிடச்சா கூட ஈஸியாக இருக்கும். பட் அவங்களுக்கு அது கூட தெரியலன்ற. இப்போ ஈரனுக்கு வந்து அங்கே போகணும், அங்கே போய் அதை பார்க்கணும், கீ இருக்குது அப்போ தான் தெரியுன்றது இவனுக்கு. பட் மற்ற எல்லா டைட்டன்ஸுக்குமே அதே மாதிரி தான் போல இருக்குது. அவங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் அப்படியே டைட்டனாகவே இருக்காங்க, அது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த குட்டி பொண்ணு இவளோட பாண்டிங்கு செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி பொண்ணு வந்து அந்த அவ்வளோ நல்ல மனசு, ரொம்ப நல்லவளாக இருக்கா, ஒன்றுனா தாங்க மாட்டேங்கிறா. அந்த கடைசியில் டைட்டனாக மாதிரி அவள் சண்டை போடும்போது கூட நீ சண்டை போடு ஃபைட் பண்ணு அப்படின்ட்டு அவன் மேலேருந்து கத்துனதுலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பணியில் வந்து அந்த பாடி இழுத்துட்டு வரும்போது கூட எனக்கு இவ சொன்னதான் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று இவ்வளோ சாகணும், அவனும் ஆல்ரெடி செத்து தான் போயிருப்பான், இழுத்துட்டு போயிருந்தா. ஸோ அதுவும் இவ ரொம்ப கேர் பண்ணி இவளும் இருக்கணுன்றதுக்காக அது இழுத்துட்டு போய் கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இறனுக்கு தங்கச்சியாக இருப்பா போல் அப்படியே இருக்குது ரெண்டும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.